على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. லால்பேட்டை நூருல் முபாரக் ஜும்மா மஸ்ஜித் சதக் ஜலால் நாதிரா பெண்கள் அரபு கல்லூரியின் 8ஆம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழாவின் தலைவர் கண்ணியத்திற்குரிய எங்கள் உஸ்தாதுனா ஹஸ்ரத் கபில் அவர்களே, விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய உலமாக்களே, சான்றோர்களே, ஜமாத்தார்களே, அன்பு நண்பர்களே, தாய்மார்களே, பட்டம் பெறும் மாணவிகளே, அவர்களின் பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைய நாட்களில் தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை காண்கின்றோம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கான மதரசாக்கள் இப்படி இருந்தனவா, பட்டங்கள் கொடுக்கப்பட்டனவா, பெறப்பட்டனவா என்று பார்த்தால் அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் இரு சாராருக்குமே கல்வியை கடமையாக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதொரு இலக்காகவே கல்வியை வழங்கியது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. வரலாற்றின் பக்கங்களிலே பார்க்கின்றோம், உலக நாடுகளும் சரி, நாம் வாழும் இந்திய புராதன தேசமானாலும் சரி, பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வந்த வரலாறுகளில் குறிக்கப்பட்டவை என்னவென்று சொன்னால், பெண்களின் நிலை எப்படி இருந்தது, அவர்களின் கல்வி எப்படி இருந்தது, அவர்களின் வாழ்வியல் உரிமைகள் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டன, அவர்களுக்கு இந்த உலகம் என்னவெல்லாம் வழங்கியது என்பதை ஆய்வு செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும். பெண்கள் என்பவர்கள் இன்று நாம் நமது வீடுகளிலே பார்க்கின்ற பெண்களைப் போல் இந்திய பெண்கள் இல்லை. நம் மஹல்லாக்களில் பார்க்கின்ற பெண்களைப் போல் இந்திய பெண்கள் இல்லை. நம் கண்களில் பார்க்கின்ற நம் சமூகத்து பெண்களைப் போல் மற்ற பெண்கள் இல்லை. இந்த உலகத்திலே இந்த நூற்றாண்டின் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1925ஆம் ஆண்டு வரையிலும் கூட பெண்களுக்கான கல்வி எந்த முறையில் வழங்கப்பட்டது, எந்த அளவுக்கு அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் கண்டால் வேதனை விம்மும் நெஞ்சோடு காண வேண்டி இருக்கின்ற சூழல்தான் அமைந்திருக்கின்றது. இந்த தேசத்தில் புரட்சியாளர்கள் சிலர் தோன்றி பெண்களுக்கான உரிமை இந்த உலகில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற போராட்டங்களை முன்னெடுத்த பிறகுதான் ஆளுகின்ற அரசுகள் சற்றே தணிந்து துணிந்து சில சட்டங்களை இயற்றிய பிறகுதான் இவர்களுக்கு கிடைத்தது. அதாவது நாம் வாழ்கின்ற காலத்தில் தான் அவர்களுக்கு இந்த கல்வி கற்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் கிடைத்தது. இந்த உலகம் பெண்களை எப்படி மாற்றி வைத்திருந்தது, எப்படி பயன்படுத்தியது என்பதை நமது இந்திய தேசத்துடைய புராணம் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களின் வேதங்கள், அவர்களின் வாழ்வியல் நடைமுறைகள், நாகரீகங்கள், பண்பாடுகள் இவற்றை ஆய்வு செய்தால் நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், பெண்களை அவர்கள் வீட்டிற்குள் முடக்கி வைத்திருந்தார்கள். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று, படிப்பு எதற்கு என்ற கேள்வியை முன்வைத்தவர்களாக அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தார்கள். பெண்ணுக்கு கல்வி தேவையில்லை, அவளுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டாம், கொடுத்தால் ஆண்களை மிஞ்சி விடுவாள், ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாள். ஆனால் ஆணுக்கு அடிமைப்பட்டு காலடியில் கிடக்க வேண்டிய பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து மேல் நோக்கி தூக்கி விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்றுதான் இந்த சமூகம் வைத்திருந்தது. மேலும் அந்த பெண்கள்
தான் ஒரு பெண் என்று உணரும் முன்பே, ஆண் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு எதிரே பெண்ணாக நான் இருக்கின்றேன் என்று தெரியும் முன்பே, சின்னஞ்சிறுமியாக வலம் வரும் நேரத்தில் விளையாட்டு பொருட்களோடு சுற்றி வரும் அந்த வீட்டுடைய தாழ்வாரத்தில் அலைகின்ற சிறுமியை அழைத்து வந்து திருமணம் என்ற பெயரிலே பால்ய விவாகம், சிறுவர் திருமணம் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து அந்த வயதிலேயே திருமணம் முடித்து வைத்து, திருமணம் என்றால் என்னவென்று தெரியாது, வாழ்க்கை என்னால் என்னவென்று தெரியாது, எதுவும் புரியாத அந்த தருணத்திலேயே திருமணத்தை முடித்து வைத்து அவள் தலையிலே வாழ்க்கையை கட்டி வைத்து அடக்கிவிடக்கூடிய சூழல்தான் இந்திய தேசங்களில் இருந்தது. இப்ப கூட சமீபத்தில் பார்த்தோம், ஒரு 3 மாசம் முன்னாடி பெரும் பிரச்சனை, பாலியல் விவாகம் தடுக்கப்பட்டது, குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, செய்யக்கூடாது என்று சொல்ல போது இந்த நாட்டுடைய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே வந்து தீட்சித பெண்களுக்கு மட்டும் இதை நாங்கள் விடமாட்டோம், குழந்தை திருமணம் செய்யத்தான் செய்வோம் என்று மிக பெரும் குரல் எடுத்து பரபரப்பான சம்பவம் பலருக்கும் இங்கே தெரிந்திருக்கலாம். இப்படித்தான் உலகம் பெண்களை அணுகியது. அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களுக்கு படிப்பு தேவையில்லை, சின்னஞ்சிறு வயதிலேயே திருமணத்தை முடித்து வைத்து அடுப்பங்கரையில் கொண்டு போய் விட்டுவிடு, அவள் சமைக்க வேண்டியவள், சமைத்து உணவு பரிமாற வேண்டியவள், உரிய வயது வந்துவிட்டால் பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் மட்டும்தான் இவள் தேவை, வேறு எதற்கும் தேவையில்லை என்று ஒடுக்கி இருந்தது இந்த சமூகம். குறிப்பாக எவ்வளவு உரிமைகள் இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் இன்றும் கூட அந்த காட்சிகள் மறைமுகமாக இருக்கத்தான் செய்கின்றன. அருமையானவர்களே, சின்னஞ்சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்து ஏதோ ஒரு காரணத்தால் பருவம் எய்வதற்கு முன்னால் அந்த பெண் கணவனை இழந்து விதவை ஆகிவிட்டால் நிலவரம் கலவரமாக ஆகிவிடும். அதற்கு பின் அவள் 10 வயது 8 வயது இந்த பருவத்தில் விதவையான அவள் இனி உயிருள்ள வரையும் வாழும் வரையிலும் நடைப்பிணமாகத்தான் அவள் திரிய வேண்டும். இன்னொரு வாழ்க்கை இல்லை, நல்ல கெட்ட விஷயங்களிலே தொடர்பில்லை, எங்கும் அனுமதிக்கப்பட மாட்டாள், விதவை என்று முத்திரை குத்தப்படுவாள். இதுதான் இன்று நிலவரம். ஏன் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? கடந்த ஜனவரி 22ஆம் நாள் இந்திய நாடெங்கும் ஒரு பெரும் திருவிழா கோலம் கண்டிருந்தது. ஒரு புனிதமான இடத்தை திறந்து வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த விழாவிலே அகில உலகத்தின் பல்வேறு இடங்களிலெல்லாம் அழைத்து வரப்பட்ட விஐபிக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்திய தேசத்தின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய இந்திய ஜனாதிபதி, அவள் ஒரு பெண், மேலும் விதவை, அடுத்தது பழங்குடி இனத்து பெண். இந்த 3 காரணங்களால் அந்த புனித இடத்திற்கு வருவதற்கே அனுமதிக்கப்படவில்லை என்பதை நிதர்சனமாக சில நாட்களுக்கு முன்னால் நாம் கண்டோம். இப்படித்தான் பெண்களை வைத்திருக்கிறார்கள், இப்படித்தான் இவர்களை வாழ வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அல்ல, கல்வி தர தேவையில்லை. அவர்கள் ஆண்களுக்கு பெண்ணாக நடந்தால் போதும், அவளுடைய பெட்ரூமில் கணவனுக்கு சுகமளிப்பவளாக இருந்தால் போதும், அவள் அந்த வீட்டு கிச்சனிலே சுவையாக சமைத்து தரக்கூடியவளாக இருந்தால் போதும், இதுதான் அவர்களின் கொள்கை. இப்படித்தான் இருந்தது. ஆனால் இஸ்லாம் 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவெல்லாம் சட்டங்களாக இந்த உலகிற்கு கொடுத்து விட்டு சென்றனவோ அவற்றை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். பெண்களுக்கான வாய்ப்புகள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது, கல்வியில் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது. இன்று இதோ இங்கே பட்டம் பெற்று தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், இப்படிப்பட்ட பெயர்களிலே இந்த சமூகத்திற்கு அறிமுகமாக கூடிய இந்த பெண்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோ
ஊர் கூடியிருக்கிறது, உலமாக்கள் திரண்டிருக்கிறார்கள், நமது தலைவர்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த பெண்களுக்கான உரிமையை சனதாக கையில் கொடுக்கின்றோம். அவர்களுக்கான வழிமுறையை இந்த உலகிற்கு அர்ப்பணம் செய்கின்றோம். நீங்கள் ஆலிமாக்கள், பெண் சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டியவர்கள், வழிகாட்டுங்கள் என்று அவர்களை நாம் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் நாள் இது. ஆனால் இன்னொரு சமூகம் அவர்களை எப்படி நடத்துகிறது, நாம் இந்த இஸ்லாம் எப்படி நடத்துகிறது என்பதை இதிலிருந்து பெறலாம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானாருடைய சொல் அழகாக சொல்லுகிறது, இந்த கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஆண் பெண் இரு சாரார் மீதும் கடமை. ஆணுக்கு மட்டுமென்று இல்லை, பெண்ணுக்கு மட்டுமென்று இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அறுதியிட்டு சொன்னது இஸ்லாம். இதுதான் நடைமுறை. இஸ்லாத்தின் முதல் ஆசிரியையாக, மக்களுக்கு சட்டங்களை எடுத்து தரக்கூடிய மிக பெரும் பாக்கியம் பெற்ற பேராசிரியையாக வரலாற்றில் நாம் காண்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர் சொல்லுகின்ற சட்டங்கள், காட்டுகின்ற வழிமுறைகள் எண்ணற்றவை. அவற்றை பெற்றுத்தான் இன்று நமது பல்வேறு சட்டங்களுக்கு ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, மற்றவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள், வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் இப்படி அனுமதி கொடுத்துவிட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. இந்த வரலாற்றிலே 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது சற்றே முன்பின் ஒரு காலத்தில் மேற்குலகம் என்று அறியப்படுகின்ற மகரிப், மொராக்கோ, அந்த நாட்டிலே ஒரு பெண் ஃபாத்திமா ஃபெஹரியா, அந்த பெண் தன் தந்தையிடமிருந்து பெற்ற திரளான சொத்துக்களை கொண்டு வந்து அவள் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் நிலையிலே ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகின்றார். கார்டோபா என்ற ஊரிலே ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகின்றார். அந்த பள்ளிவாசலின் இன்னொரு வளாகத்தில் ஒரு பள்ளியை தொடங்குகின்றார், ஸ்கூல் தொடங்குகின்றார். அதனுடைய வளர்ச்சி காலம் காலமாக இன்றளவும் தொடர்ந்து நிற்கிறது. மேலும் அதனுடைய வளர்ச்சியிலே உலகத்தின் முதலாவது மருத்துவ பல்கலைக்கழகமாக, மருத்துவ கல்லூரியாக அந்த பள்ளித்தான் உருவானது. வரலாற்றில் பொதியப்பட்டிருக்கிறது, வரலாற்றில் தெளிவாக இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா ஃபஹரியா அவர் தொடங்கி வைத்த அந்த பள்ளி காலப்போக்கில் இன்று வானோங்கி வளர்ந்து பல்வேறு கலைகளை உட்கொண்ட அல் கரவைன் யூனிவர்சிட்டி, அல் கரவைன் பல்கலைக்கழகம் என்ற பெயரிலே இதோ உலகிற்கு முன் அர்ப்பணமாகி இருக்கிறது. இஸ்லாம் வழங்கிய உரிமை பெண்ணுக்கு கல்வி கற்றுக்கொள் என்பது மட்டுமல்ல, கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தையே தொடங்கும் ஆற்றலை தந்தது இஸ்லாம். இப்படித்தான் இஸ்லாம் இந்த மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கி இருக்கிறது. பெண் என்பவளை பெண் என்றே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் பெண்களை அப்படி செய்யவில்லை. பல்வேறு உபாதைகள், பல்வேறு சிரமங்கள் இப்படி கொடுத்து பெண்களை ஒடுக்குமுறையோடு ஒடுக்கி வைக்கக்கூடிய காட்சித்தான் வரலாறுகளிலே இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இதோ இந்த உலகத்தில் 3 பெரும் மதங்கள், ஒன்று யூதம், இன்னொன்று கிறிஸ்துவம், இன்னொன்று இஸ்லாம். இதிலே முதலாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த யூதம், அந்த யூத மதத்திலே அவர்கள் தங்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டால் வியக்கத்தக்க, வெறுக்கத்தக்க அசிங்கமான நடைமுறைகள் தான் அவர் பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை, தரக்கூடிய உரிமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சற்றே கவனியுங்கள். அருமைக்குரியவர்களே, அந்த பெண்கள், யூதம் பெண்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பெண் என்பவள் பாவப்பட்டவள். ஆதமின் மனைவியாக இருந்த ஏவாள், அந்த ஏவாள் பாவம் செய்து விட்டாள்.
சொர்க்கத்தில் இருந்து அவள் செய்த பாவம் அவள் தலை மீது அமர்ந்திருக்கின்றது. அவள் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் பெண்கள் பெற்றெடுத்தால் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவள் தலை மீது அந்த யூதத்தின் அந்த ஏவாளின் பாவம் அப்படியே ஒட்டி கொண்டு வருகிறது. அந்த பாவத்தை பெற்றவளாகத்தான் எந்த பெண்ணும் இருக்க முடியும் என்பதை யூதம் சொல்லுகிறது. ஏவாள் தவறு செய்தால் அதனை அப்படியே சுமந்து கடந்து 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 இன்று நாம் பார்க்கின்ற பெண்மகளும் தன் தலையில் அந்த பாவத்தை சுமந்திருக்கின்றாள் என்று இந்த யூதம் சொல்லுகின்றது. ஆனால் இஸ்லாம் அப்படி ஏதேனும் சொன்னதா? இல்லையே. யா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீயும் உம் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருப்பீராக என்றல்லவா அல்லாஹ் சொன்னான். இந்த பூமியிலே நீங்கள் குடியிருங்கள் என்றல்லவா அல்லாஹ் சொன்னான். இப்படிப்பட்ட உரிமையை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்களோ வேறொரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஏவாள் செய்த அந்த குற்றம் தலைமுறை தொடராக இன்றளவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று கதை சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொருவருடைய பாவத்தை தன்னில் சுமந்து கொள்ளாது என்று வரையறை செய்கிறது. எந்த வகையிலும் இதோ மற்றவருடைய பாவங்கள் இன்னொருவரை, அருமையானவர்களே, அவள் செய்த குற்றம், ஏவாள் செய்த குற்றம் இன்றளவும் தொடர்ந்து வந்து பெண்கள் எல்லாருமே குற்றவாளி என்று சொல்லக்கூடியது யூதம். அது மட்டுமல்ல, பெண் என்பவளுக்கு திருமணம் செய்யும் உரிமை எப்படி என்று சொன்னால், இந்த பாவப்பட்டவளை எவன் தலையிலாவது கட்ட வேண்டும், இப்படித்தான் சொல்லுது. அவர்களுடைய சேவியர் ஆகமம் இதைத்தான் சொல்லுகிறது. பாவப்பட்ட ஏவாளின் மகளை எவன் தலையிலாவது கட்டுக, கட்டுவதற்கு அவளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். வரதட்சணையை பல நூறு ஆயிரங்களாக லட்சமாக அவற்றை தயார் செய்து கொண்டு வந்து அவளுக்கு அந்த மணமகனுக்கு கொடுத்து, இதோ பாவப்பட்ட இவளை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று மந்திரம் ஓதி கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட இழிநிலையை தான் இந்த யூதம் பெண்களுக்கு செய்திருந்தது. அவர்கள் அந்த பெண்களை போக பொருளாக, தேவைக்கு பயன்படுத்தும் பொருளாகத்தான் பயன்படுத்தினார்கள். மேலும் அந்த யூத பெண் ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டு விட்டாள், திருமணம் செய்யப்பட்டு விட்டாள் என்று சொன்னால் அவளுக்கு அவள் வீட்டில் உரிமை என்ன தெரியுமா? அந்த வீட்டில் அவள் இருந்து கொள்ளலாம். பிள்ளைகள் பெற்றால், ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆண்மகன் உரிமையுடையவன். அவனை பெற்றெடுத்த தாய் கணவனுக்கு அடிமையானவள். அடிமை பெற்றெடுத்த சுதந்திரமானவன். இப்படிப்பட்ட சூழல்தான் யூதத்தில் இருந்தது. மேலும் பெண்களை திருமணம் செய்து வீட்டில் வைத்திருக்கிறோம். இன்று நமது வீட்டிலே நாம் வெளியே வந்திருக்கிறோம். நமது வீட்டிற்கு 2 பெண்கள் விருந்தினராக வருகிறார்கள் என்று சொன்னால் நம் மனைவி மக்கள் அவர்களை வரவேற்று இன்சுவையான உணவுகளை கொடுத்து பராமரிப்பார்கள் அல்லவா? இது யூத மதத்தில் தடை செய்யப்பட்டது. ஒரு மனைவி தன்னுடைய நண்பர்களுக்காக உணவு சமைத்து வைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கணவன் அங்கே வந்து அதை கண்டு அதை ஏற்காமல் போனால் அவனால் அந்த விருந்தை அப்போதே தடை செய்ய முடியும். வந்திருந்த விருந்தினர்களுக்கு எதுவும் கொடுக்காமலேயே திருப்பி அனுப்பிவிட முடியும். இதுதான் அவர்களின் கொடூரமான சட்டங்கள். ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறது, எப்படிப்பட்ட ஒரு உபசாரத்தை தருகிறது, விருந்தினர்களை பராமரிக்க எத்தனை முன்னுரிமை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு நியதி மாதவிடாய். மாதவிடாய் அடைந்த பெண் என்பது எல்லா பெண்களும் அடையக்கூடியது. இது உடல் ரீதியான ஒரு தொல்லை. ஆனால் இதனை ஒரு காரணமாக ஆக்கி வைத்து
ஏவாள் செய்த குற்றத்தின் பின்னணியில் அவள் உடம்பிலிருந்து வழியக்கூடிய ஆபாசமான அசுத்தமான நீர் இது. எனவே அது வெளியேறும் காலத்தில் அவள் நடமாடக்கூடாது, எவரோடும் பேசக்கூடாது, யாரோடும் சேர்ந்து நிற்கக்கூடாது என்றெல்லாம் சட்ட விதிகளை வகுத்த மார்க்கம்தான் யூத மார்க்கம். அவர்களுடைய புனித நூலான சேவியராகமம் அதில் கூறுகிறது, சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊறல் நிமித்தம் 7 நாள் தன் விலக்காக்கி கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விலக்காயிருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்கிறாளோ இன்னும் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். மனைவியை தொடுகிறவன் அவள் மேல் உள்ள எதையும் தொடுகிறவன் தீட்டுப்பட்டு விடுவான். சேவியராகமம் 15 சுவிசேஷம் எண் 19:23. தெல்ல தெளிவாக இன்று வரையிலும் பதிவில் பதியப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இவை. அவர்கள் இப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அது பற்றிய அதற்குரிய விஷயங்களை எப்படி அணுகுகிறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வயஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத். குர்ஆன் சொல்லுகிறது, நபியே உன்னிடத்தில் அவர்கள் மாதவிடாய் குறித்து கேட்கின்றார்கள். சொல்லுங்கள், அது ஒரு தொல்லை, அது ஒரு சிரமம், பெண்ணுக்கு ஏற்படுகின்ற ஒரு சிரமம். அந்த நேரத்திலே ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத், மாதவிடாயாக இருக்கும் அந்த காலத்தில் அவளோடு உறவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம், ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உறவுக்கு மட்டும் தான் அனுமதி இல்லை, மாதவிடாயான அவளுக்கு உறவுக்கு மட்டும் தான் அனுமதி இல்லை. மாறாக அவள் சமைத்ததை நாம் உண்ணலாம், அவளை நாம் தொடலாம், அவளை நாம் நம்முடைய அரவணைப்பில் வைத்துக் கொள்ளலாம், அவளோடு சேர்ந்து உட்காரலாம், அவளோடு சேர்ந்து படுக்கலாம். இது அனைத்துமே ஆகுமானது. இஸ்லாம் இதை சொல்லுகிறது. அன்னை ஆயிஷா அவர்கள் தம் இல்லறத்தை குறித்து பேசும்போது, நான் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த முபாரக்கான சுவாச காற்றுகளை என் மேனியில் நான் வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லும் கூற்றுகள் இருக்கின்றனவே. மாதவிடாய் காலத்தில் நான் ரசூலுல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து படுத்திருப்பேன், ஒரே போர்வையில் நாங்கள் ஒன்றிணைந்திருப்போம் என்றெல்லாம் சொன்னவை இருக்கின்றனவே. உறவு மட்டும் தான் தடை செய்யப்பட்டது, மற்ற எல்லாமும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் தீட்டானவள் அல்ல, அவள் உடுத்தும் ஆடைகள் தீட்டானவை அல்ல, அவள் சமைப்பவை தீட்டானது அல்ல, அவள் பரிமாறுபவை தீட்டானது அல்ல. மாறாக அந்த பெண் உணர்வுள்ள உயிருள்ள ஒரு பெண், அவளுக்கென்று உணர்வுகள் இருக்கின்றன, அவளுக்கென்று உரிமைகளும் இருக்கின்றன. அதை முழுமையாக கொடுப்பதுதான் இஸ்லாம். உலகத்திலே தெல்ல தெளிவாக மற்றவர்களின் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த வரலாறுகளும் இந்த தடயங்களும் இதோ முன்னிற்கின்றன, தெல்ல தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டியது அறிவாளியின் வேலை. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் தான், இஸ்லாம் தான் பெண்களை மேன்மைப்படுத்தும் நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இவர்களுக்கான சொத்துரிமையை நாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனால் 1989ஆம் ஆண்டு அன்றுதான் இதோ இந்த சட்டசபையிலே, தமிழகத்துடைய சட்டசபையிலே அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் முதலாக 33% பெண்களுக்கான சொத்துரிமையை அவர் அரங்கேற்றினார். எத்தனை காலம் லேட், எத்தனை காலம் லேட். இஸ்லாத்திற்குள் இருப்பவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்றுக்கொண்ட ஒன்றை இதோ தமிழகத்தில் வசிக்கும் இதர பெண்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் தான் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் வேடிக்கை எப்படி? அது மட்டுமல்ல, யாரை திருமணம் செய்ய வேண்டும்,
யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது, வரைமுறைகள் குர்ஆனில் தெள்ளத் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்டவர்கள் யார், அனுமதிக்கப்பட்டவர்கள் யார், விவரமாக கூறப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அவை இருக்கிறது. ஆனால் இன்று நேற்றைய முந்திய தினம் பாராளுமன்றத்தில் இந்த அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது, பொது சிவில் சட்டம். இந்திய பாராளுமன்றத்தில் அல்ல, சத்தீஸ்கர், அங்கதான் சத்தீஸ்கர் தானே, சத்தீஸ்கர் என்ற மாநிலத்திலே இந்த சட்டசபையில் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. உத்தரகாண்ட் அது திருத்தி கொடுத்தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சட்டசபையில் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நாள் வரையும் இந்துக்கள் பின்பற்றி வந்த அவர்களின் மாமன்களை திருமணம் செய்யக்கூடாது, முறை பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தடைகளை இன்று கொடுத்திருக்கிறார்கள். அது சரியோ தவறோ அப்புறம் இருக்கட்டும். ஆனால் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்வதற்கு தடை, இந்த ஒரு விளக்கத்தை இந்த சமூகம் பெறுவதற்கு 1440 ஆண்டுகள் தாமதமாக கிடைக்கின்றதே. ஆனால் இஸ்லாம் இவ்வளவு பாரதூரமாக காலங்களின் முதற் பகுதியிலேயே ஆதியில் அல்லாஹ் அவனுடைய கலாம் ஷரீப் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை விவரமானது இஸ்லாம். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அருமையானவர்களே, இந்த உலகம் இன்றளவும் இஸ்லாத்தை தூர பார்வையில் வைத்து பார்க்கிறது. இந்த உலகம் இஸ்லாத்தை தூரமாக ஆக்கி வைத்து பார்க்கிறது. மேலும் இஸ்லாம் என்று சொன்னால் அது அச்சப்படத்தக்க ஒன்று, தீவிரவாதம் கொண்டது, பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடியது என்றெல்லாம் தங்களுக்கு தாங்களே அவர்கள் வட்டமிட்டுக் கொண்டு நம்மை பார்த்து ஒதுங்கி நின்றார்கள், பயத்தோடு தூரமாக நின்றார்கள். காலம் வந்துவிட்டது. உலகம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து புரிய வைக்கின்றது. ISIS என்ற பயங்கரவாதம், தீவிரவாத பயிற்சிகள் முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்று பழி போட்டு உலகத்தின் வல்லாதிக்க பேரரசு அமெரிக்க பேரரசு ஈராக் மீது தாக்கியது, இதோ ஆப்கானிஸ்தான் மீது தாக்கியது, இன்னும் பல்வேறு முஸ்லிம் நாடுகளை தாக்கி உலகத்திற்கு செய்தி சொன்னது. இஸ்லாம் என்பது பயங்கரவாதம், இஸ்லாம் என்பது தீவிரவாதம் என்று உலகிற்கு சொன்னது. பொய்களை கட்டமைத்து உலகிற்கு அதை சொல்லி முஸ்லிம்கள் மீது பழி போட்டு வாழ்ந்தது. இதுதான் வாடிக்கையாக இருந்தது. அன்று அன்று காபாவை காப்பதற்கு அப்ரஹாம் மன்னனை, அந்த மன்னனை எதிர்க்கக்கூடிய சிறு பறவைகளாக அல்லாஹ் அபாபீலை அனுப்பினான். அவற்றின் கால்களிலே சின்னஞ்சிறு பொடி கற்கள் இருந்தன. அதை கொண்டு மாபெரும் படை ஒன்று தகர்த்தெறியப்பட்டது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையிலே உலகத்தை இஸ்லாமி என்ற பெயரிலே அச்சுறுத்தி வந்த இவர்களுக்கு, வல்லாதிக்க பேரரசிற்கு நான் நினைத்தால் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பேன், நான் நினைத்தால் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுப்பேன், நான் நினைத்தால் எந்த சமூகத்தையும் கொன்றொழிப்பேன், நான் நினைத்தால் யாரையும் வல்லவனாக்குவேன், யாரையும் தீவிரவாதியாக்குவேன் என்று இருமாந்து உலகத்தில் சுற்றித் திரிந்த பேட்டை ரவுடி அமெரிக்கா இன்று அடைந்திருக்கும் காட்சிகளை பார்த்தீர்களா? ஒரு நாடு அல்ல, சுதந்திரம் பெறாத அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு தேசத்துடைய விடுதலை போராளிகள், ஹமாஸ், ஹூதிகள், ஹிஸ்புல்லாக்கள், இவர்களை வைத்து இன்று உலகத்தின் வல்லரசு ஆடிக்கொண்டிருக்கிறது. தன் வல்லமையை இழந்து இனி உலகத்தில் எவன் சொல்லுவான் வல்லரசு? எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்கு அடி தாங்க முடியவில்லை, விட்டுவிடுங்கள் என்று உலகத்தின் எல்லா நாடுகளின் கால்களை விழக்கூடிய அந்த இஸ்ரேல், அந்த அமெரிக்கா எப்படி இன்று சிக்கொண்டு நிற்கிறது பார்த்தீர்களா? இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக வெளிப்படுத்துவான். எவன் எது சொன்னாலும், எவர் எது சொன்னாலும் அத்தனையும் அழிந்து போகும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளே எப்பொழுதும் நின்று இணங்கும். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்
லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களையும் மிகைத்து நிற்கக்கூடிய, எல்லா மார்க்கங்களையும் விஞ்சி நிற்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான், அதுதான் இந்த முஹம்மதுர் ரசூல், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது அவர்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அந்த முஹம்மதோடு துணை நிற்கின்றார்களே யார் தெரியுமா? அவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களை கண்டால் பொங்கும் சிங்கங்களாக, தம்மவரை கண்டால் பணிவோடு நின்று சலாம் கூறும் சஹாபாக்களாக நிற்பதை காண்பீர் என்று அல்லாஹ் உமைப்படுத்துகின்றானே, அதுதான் இஸ்லாம். இந்த மார்க்கம் எத்துணை புகை மூட்டம் போட்டு மறைக்கப்பட்டாலும் அனைத்தையும் கிழித்து மேலே வந்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிலைப்படுத்துவான். அதுதான் இன்று நடக்கிறது. அல்லாஹ் அந்த வாய்ப்பை அதை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் தந்திருக்கின்றான். அதற்கு உழைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த ஆலிமாக்களையும் ஆக்கித்தரட்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.